அனைவருக்கும் வணக்கம். அறிவு இலக்கியம் 19 ஏக்கம் ஒரு நாள் நிறைவேறும். அன்பர்களே, என்னுடைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆசை என்னுடைய சிறு வயசுல அதிகமாக இருந்ததுன்னா நல்லா படிக்கணும், ஏன்னா கல்வி ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது நான் சிறு வயசுல. ஏன்னா அப்ப கல்வி இருந்தா நம்ம ஒரு அறிவுபூர்வமா படிச்சிட்டோம்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போகலாம். ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போனால் நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய வறுமை ஒழியும், நம்ம அடிப்படை தேவையாவது பூர்த்தி செஞ்சு வாழ முடியும். அப்படிங்கிறதுக்காக கல்வி அவசியம் அப்படிங்கிறது சிறு வயசுலேயே உணர்ந்த நான் ரொம்ப ஆர்வமாக படிக்க தான் தொடங்கினேன். ஆனால் இருந்தாலும் அந்த 10ஆம் வகுப்புக்கு மேலே படித்து ஒரு ஐடி போகலாம், ஒரு பாலிடெக்னிக் போகலாம் அப்படின்னு நினச்சி பார்த்து நம்ம முயற்சி செய்யும்போது அதுக்கான வழிமுறை எனக்கு தெரியல. ஏன்னா கிராமத்தில் இருந்ததுனால தெரியல. வேறு வழியே இல்லாமல் ஒரு 2-3 மாதம் போகுது, எந்த ஒரு அழைப்பும் வரல. வேறு வழியே இல்லாமல் நாமக்கல்லில் போய் லாரி பட்டறையில் போய் என்னடா இப்படி ஆயிடுச்சே, நமக்கு எதுவுமே கிடைக்கல, சரிப்போ நம்ம இந்த 10ஆம் வகுப்பு தான், இனி இதுக்கு மேற்கொண்டு படிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் என்ன பண்ணினேன், லாரி பட்டறையில் போய் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை, இந்த கீழே சேஸ் சிகப்பு கலரில் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் அது. ஏன்னா சின்ன பையன் தானே, மேலே பெரியவங்களாம் அடிப்பாங்க, நான் கீழே படுத்துக்கிட்டு அது பூரா அடித்து மேலெல்லாம் ஒழுகி கிடக்கும். அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக நாமக்கல்லில் லாரி பட்டறையில் அந்த இதுக்கு அப்படி பெயிண்ட் அடிக்கிற வேலை இதை அடிச்சிட்டு இருக்கிறேன். இதை அடிக்கும்போது எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு படிக்கலே ஒரு பிரச்சனை வருது. எங்கள் அப்பா அதிகமாக தண்ணி போடுவார். ஒரு சின்ன கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுக்கும் போது அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. அந்த அடிப்படையில் எங்கள் அம்மா மேலே ஏதோ ஒரு கருத்து மனசுக்குள்ள ஒரு வேதனையில் அவர் சொல்கிறாரு, இந்த பையனை படிக்க வைக்க வேண்டாம், இவனை பேசாமல் எதுக்கு அனுப்பு, பண்ணைக்கு அனுப்பு. அப்போல்லாம் பண்ணையில் வேலை இல்லைன்னா இந்த குழந்தைங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க, ஆடு மாடு மேய்க்கிறது, சாணம் அள்ளி போடுறதுக்கு, அப்படி கொண்டு போய் விட சொல்கிறாரு. அப்போ எங்கள் அம்மா அதெல்லாம் விட மாட்டேன், எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு, நீ படிக்கணும்டா அப்படின்னு எங்கள் அம்மா என்னை உற்சாகப்படுத்துகிறாங்க. கல்வி தான் அவசியங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ நீ பள்ளிக்கூடம் போகணும்னா நீ உன்னுடைய தேவையை நீ தான் பூர்த்தி பண்ணிக்கணும்னு எங்கள் அப்பா கண்டிஷன் போடுறாரு. பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து விடுமுறை நாட்களில் அந்த 10 வயசுலேயே 6ஆம் வகுப்பு போகிற மாதிரி இருந்தால் 10 வயசுலேயே நான் ஒரு குழந்தை தொழிலாளராக, அதாவது கொல்லிமலைக்குள்ளே போய் விறகு சுமந்துட்டு விற்கிறது, கூலி வேலைக்கு போகிறது, பெண்களோடு சேர்ந்து சனி ஞாயிற்றுல போய் கூலி வேலை செய்கிறது, இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் அப்படித்தான் நான் ஒரு 10ஆம் வகுப்பு வரலும் படித்தேன். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா வறுமை நம்ம சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவர் படிக்க வைக்கணும்னு அப்போ ஆசைப்படுறாரு. ஆனால் சூழ்நிலை மாறி போச்சு, வேறு வழி இல்லை. அப்போ என்ன ஆகுது, லாரி பட்டறையில் பெயிண்ட் அடிக்கிறேன். அப்போ ஒரு வருஷம் போகுது. ஒரு வருஷம் போன ஒருபாடு மறுபடியும் என்னுடைய தம்பி எனக்கு அடுத்தவன் நான் படித்தே தீர்வுன்னு அடம் பண்ணுறான். அடம் பண்ண உடனே வேறு வழி இல்லை, சரி எப்படியாவது 2 பேர்த்துக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து இன்னும் 2 வருஷம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு அப்பா திட்டமிட்டு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்து மறுபடியும் நான் இந்த கல்வி படிக்க முடியாதுன்னு நினச்சதை மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. மறுபடியும் ஒரு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். படிப்பு முடித்த உடனே அதுக்கப்புறம் என்னால் மேற்கொண்டு என்ன செய்ய முடியல, படிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பணம் கட்டி படிக்கணும் கல்லூரியெலாம், அது ரொம்ப சிரமம். அதனால் வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், வேலை தேடி திருப்பூர் வரேன். ஆனால் திருப்பூர் வந்தாலும் எனக்குள்ளே அந்த ஏக்கங்கள் இருந்தது. அப்போ நான் ஒரு செலவு பட்டறையில் வேலை செய்கிறேன். அந்த பார்க்கு சின்னக்கரை, திருப்பூரில் சின்னக்கரை பார்க் கல்லூரி, அங்கேருந்து பார்ப்பேன். என்னோடய கண்களில் பார்க்கும்போது அந்த கல்லூரியில் மாணவர்கள் படிச்சுட்டு போகிறதே, அந்த கல்லூரியில் அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசில் ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். ஐயோ நம்மளும் இந்த மாதிரி இந்த கல்லூரியில் போய் படிச்சிருக்கலாம், நமக்கு இந்த வசதி வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் மனசை தேத்திட்டு குடும்ப சூழ்நிலைக்காக என்ன செஞ்சோம், நம்ம வேலை செஞ்சு திருப்பூரில் இடம் வாங்கி வீடு கட்டி குழந்தைங்களை எல்லாம் ஆளாக்கி அவங்கள படிக்க வைக்கும்போது என்னுடைய மகன் கல்லூரி போகும்போது என் மனசில் ஒரு ஆசை, நாமளும் படித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நேரத்தில் ஒரு நம்ம மனவள கலை மன்றது மூலிமா யோகா பிஏ அதை ஒரு 3 வருஷம் தொடர்ந்து படித்து நான் எந்த கல்லூரியில் ஏக்கமாக பார்த்தோனோ அதே கல்லூரியில் போய் தேர்வு எழுதினேன். பார்க்கு கல்லூரியிலேயே இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள், குமரன் கல்லூரி, பார்க் கல்லூரி, 3 வருஷம் இந்த தேர்வு வரும்ல, 3 வருஷம் போய் அந்த எழுதும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். எத்தனை வயசில் எழுதுகிறேன், 48, 49, 50 வயசில் எழுதுகிறேன். அப்போ எழுதி அந்த பிஏ அந்த சான்றிதழ் வாங்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. நம்ம ஒரு மனசில் ஒரு ஏக்கம் இருந்தது, ஐயோ படிக்க முடியலையே அப்படின்னு நினச்சதை. அதுக்கப்புறம் 48, 49, 50ஆவது வயசில் போய் ஒரு மிகப்பெரிய நாமளும் ஒரு பட்டம் வாங்கிட்டோம், ஒரு கல்லூரியில் படிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு மனநிறைவு கிடைக்குது. அது மட்டும் இல்லை,
நாம் சுயமாக சிந்தித்து பல அந்த கல்வியை கற்றதனுடைய விளைவாக இன்னைக்கு பல கல்லூரிகளில் போய் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு என்னை தேடி வருது. ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, வாழ்வியல் சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக என்னை எல்லா கல்லூரிகளையும் கூப்பிடுறாங்க. நான் போய் பேசிட்டு இருக்கிறேன். நன்றி.